ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில இருக்க ஹீரோயினுக்கு அவங்க பாக்குற வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இதை ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா அன்னாரன் பார்த்து அவங்க ஒரு டைம் லுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரே நாள் திரும்ப திரும்ப அதே ஆபீஸ்ல அவங்க வாழ்ற மாதிரி ஆயிரும். இது ஒரு பக்கம் எப்படின்னா, இத்தனை நாள் முறைச்சுக்கிட்டு இருந்த அந்த பாஸ் வந்து இந்த டைம் லுப்ல மாட்ட ஆரம்பிச்சக்கு எடுத்து நம்ம ஹீரோயினை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ கடைசியா அந்த டைம் லுப் எப்படிதான் முடிஞ்சிச்சு, நம்ம ஹீரோயின் அவங்க வேலையை ரிசைன் பண்ணாங்களா இல்லனா கடைசியா அந்த பாஸ் கூட சேர்ந்தாங்களா அப்படிங்கறதாங்க இந்த டிராமாவே. இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்ப ஸ்டார்டிங் எடுத்தனையும் நம்ம ஹீரோயின் பேயை தான் காட்டுவாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களா, அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வரும். தொல்லை பிடிச்சவன் கால் பண்றான், தொல்லை பிடிச்சவன் கால் பண்றான் அப்படிங்கிற ரிங்டோனோடயே இப்ப கால் பண்ணது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயின் பேயோட பாஸ். அவன் தான் அந்த கதையோட ஹீரோ. அவன் பேரு ஜின்னு. இப்ப அவன் அப்படியே போன் பண்ணி, இன்னும் 1 மணி நேரத்துல என்ன பிக் பண்றதுக்கு நீ வந்துரு, வரப்ப நான் எப்பயும் ஒரு சைனீஸ் பன் சாப்பிடுவேன்ல, அதை எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ல இருந்து கரெக்டா வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இது நேத்து தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போனை பார்த்தா டேட் மே 20 இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக்கா பாப்பா. என்னது திரும்பியும் மே 20 அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் காட்டுவாங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. காலைல அப்படி 7:30க்கு நம்ம பேய்க்கு ஒரு கால் வரும். ரிங்டோன் அதே மாதிரி தான். தொல்லை பிடிச்சவன் கால் பண்றான், தொல்லை பிடிச்சவன் கால் பண்றான். சோ இதுல நம்ம ஆப்வியஸா கண்டுபிடிச்சிடலாம், அது வேற யாருமே இல்ல, அந்த பாஸ் தான். அவன் இப்ப கால் பண்ணி எனக்கு எப்பயும் போல அந்த சைனீஸ் பண்ணு எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்துரு. அதே மாதிரி இன்னைக்கு நடக்க போற மீட்டிங் வந்து half an hour முன்னாடி நான் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், அதனால எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் உடனே இன்ஃபார்ம் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். என்னன்னா நம்ம ஹீரோயின் பேய் தான் நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி. அப்புறம் என்ன, நம்ம பேய் அப்படி அவசர அவசரமா எந்திரிச்சு கிளம்புவோம். ஐயோ இந்த பாஸுக்கு வேற வேலையே கிடையாது, திடீர்னு மீட்டிங் டைம் மாத்தி வைப்பான். இவன் கூட வேலை பாக்குறதுனாலயே என் வாழ்க்கை செம மோசமா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவ வீட்டுல இருக்க ஒரு போட்டோவை பாப்பாளா. என்னன்னா இவளுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான் போல, பட் கரெக்டா 1 வீக் முன்னாடி தான் பிரேக்கப் ஆயிருக்கும். அதுவும் அவன் எதனால பிரேக்கப் பண்ணிருப்பான், நீ எப்ப பார்த்தாலும் வேலைன்னு சொல்லி அலையிற, உன் பாஸே கட்டிட்டு தெரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பான். இதனாலேயே நம்ம பேய்க்கு இன்னும் அந்த பாஸ் மேல செம கடுப்பாயிரும். இதே கடுப்போடயே சரி அவன் தான் அந்த சைனீஸ் பண்ணு வாங்கிட்டு சொன்னான்ல, நம்ம போய் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடையில போய் நிப்பா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க நாட்டுல வேலண்டைன்ஸ் டே போல. சோ அதனால தனக்கு பிரேக்கப்பும் ஆயிருச்சு, இந்த வேலண்டைன்ஸ் டேவை யார் கூட கொண்டாட முடியாது, சரி நம்ம ஃப்ரெண்டுக்கான் போன் பண்ணி இன்னைக்கு நைட்டு அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பே வந்து அவ ஃப்ரெண்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப டக்குன்னு பார்த்தா அவ ஃப்ரெண்ட் இவளுக்கு முன்னாடி தான் நின்றுப்பா. ஆனா என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னா, அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட நின்றுப்பா. ஜஸ்ட் இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகி 1 வாரம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ள அந்த பொண்ணு அவனை பிக்கப் பண்ணிருச்சு. பாவம் இதெல்லாம் தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற கஷ்டம் போதாதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் சேர்த்து வந்த மாதிரி இருக்கும். ஆனா அப்பயும் அந்த பாய் ஃப்ரெண்டு, நாங்க எந்த தப்பும் பண்ணல, நீ எப்ப பார்த்தாலும் வேலைன்ட்டு என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஆனா இவ அப்படி கிடையாது, எனக்கா எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றா தெரியுமா, அதனாலதான் உன்னை பிரேக்கப் பண்ண கடுத்து இவளுக்கு நான் ஓகே சொன்னேன். சோ எங்க மேல அந்த தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே நம்ம ஹீரோயின் மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுவான். பாவம் ஏற்கனவே நம்ம ஹீரோயின் மனசளவுல உடஞ்சு போயிருக்காங்க. இது பார்த்தாதுன்ட்டு அந்த பாஸ் வேற திரும்பி போன் பண்ணி டைம் ஆயிருச்சு இன்னும் நீ சைனீஸ் பண்ணு வாங்கிட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி போன் பண்ணி கடுப்பேத்திக்கிட்டு இருப்பான். பாவம் நம்ம ஹீரோயின் மனசால அழுக கூட முடியாது, வேற வழியே இல்லாம டக்குன்னு இப்ப பாஸ் தான் தேடி ஓடுவா. ஆனா அங்க போனா அந்த பாஸ், என்னது இது நீ 61 செகண்ட்ஸ் லேட்டா வந்திருக்க, உன் சம்பளத்துல இருந்து நான் 1000 ரூபாய் பிடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மனசுக்குள்ள, டே பாவி பயலே, நீ குடுக்கற ஓவர் டைம்னால தான்டா என் லவ்வே புட்டுக்கிட்டு போச்சு, இந்த சாபம்லாம் உன்னை சும்மாவே விடாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திட்டிக்குவா. இது பத்தாதுன்ட்டு இப்ப ரொம்ப லேட் ஆயிருச்சு, எனக்கு பசிக்கல, இந்த அத பண்ண நீயே சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவான். இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகும். இருந்தாலும் பாஸ் ஆகி போயிட்டானே என்ன பண்றது அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருப்பாங்க. அப்பதான் அவங்க எதிர்ச்சியா நோட் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோ ஜின்னோட கையில இருந்து அந்த கஃப் பின் பட்டன் மட்டும் கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்துட்டு அப்படியே வேகமா போய் ஹீரோ கையை பிடிச்சு அவ மாட்டி விடுவா. இவ இப்படி பண்ணனியோ நம்ம ஹீரோ மூஞ்சி ஒரு மாதிரி பிரகாசமா இருக்கும். நம்மளுக்கே பார்க்க டவுட்டா இருக்கும், என்னடா இது ஏதோ சம்திங் தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதுவே நம்ம ஹீரோயின் மனசுலயா, ஆவி பயலே உனக்காக நான் ஒவ்வொரு வேலையும் பார்த்து செய்யணுமா, டெய்லி இதே பழப்பா போச்சு உனக்கு, மதியானம் ஆனா நூடுல்ஸ் கேட்க வேண்டியது, அது ஒரு 2 நிமிஷம் லேட் ஆனாலும் நூடுல்ஸ் சாப்பிட நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் என்ன வாங்கிட்டு வர சொல்லுவேன். சரி பாத்துக்கிறேன்டா, இன்னைக்கு எப்படி நீ என்ன போய் நூடுல்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவேல, இதுக்காகவே வேமா ஓடி போய் டைமுக்கு வாங்கிட்டு வந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அடுத்து அந்த நூடுல்ஸ் வாங்கிட்டு வேமா நம்ம ஹீரோயின் பேய் ஓடி வருவாங்களா. பாவம் ஹை ஹீல்ஸ் வேற போட்டு ஓடி வருவாளா. அப்புறம் என்ன, வந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே கீழே விழுந்துருவா. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் கிடப்பா. என்னன்னா பாவம் நம்ம ஹீரோயின் விழுந்ததுல காலு பிராக்சர் ஆயிருச்சு. சரி அடிப்பட்ட கெடுத்து ஹாஸ்பிட்டல்யான்ட்டு அவளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா, கிடைக்காது. அங்கேயும் கண்ணை திறந்து பார்த்தா அந்த பாஸ் மூஞ்சிதான். என்னன்னா நாளைக்கு ஏதோ ஒரு முக்கியமான ப்ராஜெக்டுக்காக பிட்டிங் இருக்கு போல, அதுக்காக சில டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணுமா. சோ இப்ப அதை கேட்டுதான் இங்க வந்திருப்பான். இது தெரிஞ்சிரு நம்ம ஹீரோயினுக்கு, அதான பார்த்தேன், நான் கூட எங்க என் மேல இருக்க அக்கறையில வந்துட்டானோ நினைச்சேன், இவனுக்கு எப்ப பார்த்தாலும் நம்மள வேலை வாங்குறதானே பொழப்பே அப்படின்ட்டு இந்த லேப்டாப்பை தட்டிக்கிட்டு இருப்பாளா. பாவம் அவளுக்கு ரொம்ப கை வலிக்கும். உடனே ஏதோ கொஞ்சம் கருணை காட்டி அந்த பாஸ், சரி விடு உனக்கு ஏற்கனவே அடிபட்டு இருக்கு, இந்த டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு மெயில் பண்ணு, மித்த டீடைல்ஸ்
நானே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். சரி அந்த மெயில் அவனுக்கு அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்ட்டு இப்ப பேய் லேப்டாப் ஓபன் பண்ணி அவன் மேல செக் பண்ணுவாளா, அங்க பார்த்தா டேங்க் ஃபை அப்படின்ட்டு இன்னொரு கம்பெனில இருந்து இவளுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கும். ஆனா அது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேல இருக்கும். இதை அவன் நோட் பண்ணிருக்கவே மாட்டா போல. இப்ப அதை ஓபன் பண்ணி பார்த்தா மே 20க்குள்ள நீங்க உங்க பழைய கம்பெனியோட டிஸ்மிஷல் லெட்டரை அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களை நாங்க எங்க கம்பெனில சீக்கிரமே ஹையர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இதை பார்த்த நீ ஃபர்ஸ்ட் நம்ம பேய்க்கு செம ஹாப்பியா இருக்கும். அப்புறம் தான் டேட்டையும் டைமையும் ஒழுங்கா பாப்பா. என்னன்னா மே 20 12 மணிக்குள்ள பழைய கம்பெனியோட ரெசிக்னேஷன் லெட்டரை அப்லோட் பண்ணும் போல. இன்னைக்கு டேட்டு மே 20 தான். அது மட்டும் இல்லாம 12 மணியாக வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்கு மேல அவளால எப்படி போய் ரிசைன் பண்ண முடியும் அவ ஜாப்? அப்புறம் என்ன, உடனே நம்ம பேய் ரொம்ப சோகமாயிருவா. ஐயோ கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் நான் தான் ஒழுங்கா கவனிக்காம போயிட்டணும். ஐயோ கடவுளே ப்ளீஸ் இன்னும் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. நான் எப்படியான்ட்டு இந்த கம்பெனில இருந்து பேப்பர் போட்டு வெளியே வந்துருவேன். ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வானத்தை பார்த்து வேண்டிக்கிட்டு இருப்பா. அப்ப திரும்பி எப்பயும் போலதான் அந்த பாஸ் கால் பண்ணுவா. கால் பண்ணி இன்னும் நீ எனக்கு மெயில் அனுப்பலையா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த பாஸ் பேசுறது பிரேக் ஆகி கேட்கும். அதுக்கடுத்து டப்புன்னு ஒரு சத்தம், அப்படியே கால் கட் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் தான் சோகமா டைம் பாத்துக்கிட்டே இருப்பாளா. கரெக்டா இப்ப 12 மணி ஆயிரும். அடுத்து அப்படியே ஒரு பிளாஷ். இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல இருந்தவ இப்ப டக்குன்னு பார்த்தா வீட்டு பெட்ல இருப்பா. திரும்பி அவ பாஸ் கிட்ட இருந்து கால் வரும். கால் பண்ணவன் எனக்கு எப்பயும் போல காலையில 2 சைனீஸ் பண்ணு வாங்கிட்டு வந்துரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மீட்டிங் நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மாத்தி வைக்கிறேன். சோ எல்லா மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இது, இதே டயலாக நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்ப திரும்பி அப்படியே அவ போன்ல இருக்க டேட்டையும் டைமையும் பாப்பா. பார்த்தா திரும்பி மே 20 இருக்கும். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த சீன். இப்பதான் நம்ம பேய்க்கு ரியலைஸ் ஆகும், ஆமா நம்ம கடைசியா ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம கால் என்ன அடிபட்ட மாதிரியே இல்ல, சரியாயிருச்சு. அப்போ ஒருவேளை உண்மையிலேயே நம்ம கேட்ட வரம் நடந்துருச்சோ, கடவுள் நம்மளுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரோ. ஒருவேளை இல்லைன்னா இதெல்லாம் கனவா? அப்பனா அந்த மெயில செக் பண்ணா தெரிஞ்சிரும்ல அப்படின்ட்டு வேகமா இப்ப அவ மெயில் ஓபன் பண்ணி பாப்பா. பார்த்தா அதே மாதிரி அந்த டேங்க் ஃபே அப்படிங்கிற கம்பெனில இருந்து மெயில் வந்திருக்கும். அப்புறம் என்ன, நம்ம பேக்கு ஒரே ஹாப்பி தான். ஏ ஜாலி, எப்படியான்ட்டு நான் இந்த கம்பெனில இருந்து இன்னைக்குள்ள ரெசிக்னேஷன் லெட்டர்ல சைன் வாங்கிட்டேன்னா போதும், அடுத்த வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நம்ம பேய்க்கு தான் இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரியுமே. அவ வாட்டுக்கு ஹாயா வீட்லயே அந்த சைனீஸ் பண்ணு உட்காந்து செய்வா. எப்படி லேட் ஆயிருச்சுன்னு அவன் சாப்பிட மாட்டான், நம்ம கிட்ட தான் கொடுப்பான். அதுக்கு எதுக்கு நம்ம வெளியே போய் காசு போட்டு வாங்கிக்கிட்டு நம்ம வீட்லயே நம்மளே செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவளே குக் பண்ணிக்கிட்டு இருப்பா. அடுத்து அப்படியே டிப் டாப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு அப்பாடா இன்னைக்கு எப்படியா நான் ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஒரு பஞ்சிங் போர்டு ஒன்று வச்சிருப்பா. அதுல நல்லா குத்திட்டு போவா. என்னன்னு பார்த்தா அதுல நம்ம ஹீரோட போட்டோ ஒட்டி வச்சிருப்பா. அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோவையும் பிக் பண்ணிட்டு இப்ப கரெக்டா ஆபீஸ்க்கு வந்து சேருவாளா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வரும், இந்நேரம் நம்ம பாஸ் கையில இருந்த அந்த கஃப் பட்டன் கீழே விழுந்திருக்கணுமே. சரி அதை உடனே இப்பயே வந்துட்டு எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவன் காருக்குள்ள உட்காந்துருக்கப்பே டக்குன்ட்டு போய் அந்த கஃப் பட்டன் எடுக்கிறேன்ட்டு பேக் சீட்ல போய் அப்படியே லீன் ஆவாளா. பாவம் நம்ம ஹீரோயின் பேக்கு தெரியல அவ ஹீரோ கூட எவ்வளவு க்ளோஸா நிக்கிறான்ட்டு. ஆனா இதை நோட் பண்ணனியும் நம்ம ஹீரோக்கா எப்பயும் போலதான் அப்படி ஒரு மாதிரி பிளஷிங் மூமெண்ட்ஸ் வந்துரும். சோ ஏற்கனவே நம்மளுக்கு இவன் மேல சந்தேகம் இருந்துச்சு, இப்ப இன்னும் வேற இவன் ரொம்ப பிளஷ் ஆவானா. இதெல்லாம் பார்க்க உண்மையிலேயே இந்த பாஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அடுத்து இப்ப அப்படியே லஞ்ச் டைம் வந்துரும். நேத்து பண்ண தப்ப இந்த வட்டம் நம்ம ஹீரோயின் பண்ணவே மாட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே போய் பொறுமையா அந்த நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து இப்ப பாஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா நேத்து இதை பண்ண போய் தானே அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தாங்க. அதனால இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்க செகண்ட் சான்ஸ்ல எல்லாத்தையும் பார்த்து தெளிவாதான் அவங்க பண்றாங்க. அதுக்கடுத்து என்ன எப்படியோ தைரியத்தை வர வச்சு அந்த லஞ்ச் அப்படியே கொடுக்கறப்பே எனக்கு இனிமேல் இந்த வேலை வேண்டாம், நான் ரிசைன் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஆனா இதை கேட்ட பாஸ் அப்படியே கூலா, நான் கேள்விப்பட்டேன் போன வாரம் தான் உனக்கு பிரேக்கப் ஆச்சு, அதனால இப்படி ரொம்ப மனம் குழம்பி போயிருக்கு, அதனால இப்படி தப்பா முடிவு எடுக்கிறேன். சோ அந்த சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டெல்லாம் விட்டுட்டு போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புவான். ஆனாலும் நம்ம பேய் விடுற மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே லிஃப்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே போய் எனக்கு தெரியாது பாஸ், என்னால இந்த கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு என் லவ் லைஃபையும் ஒழுங்கா பாத்துக்க முடியல, என் கரியர் லைஃபையும் ஒழுங்கா பாத்துக்க முடியல, சோ நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்பி அந்த லெட்டரை நீட்டுவாளா. ஆனா நம்ம ஹீரோவா யோசிக்கவே மாட்டான். டக்குன்னு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டு அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள போயிருவான். இவன் ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறக்காக திரும்பி நம்ம ஹீரோயினும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள போவா. அப்ப அந்த பாஸா அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து, நல்லா கவனி, நான் எப்போ இந்த வேலைக்கு நீ வேணான்னு சொல்லி முடிவு பண்றேனோ அப்பதான் இந்த கம்பெனில இருந்து நீ போக முடியும், அது வரைக்கும் நீ ஏன் கூடயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா இவன் வேலையை பத்தி பேசுற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அப்ப அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆகும்னா இவங்க போய்கிட்டு இருந்த லிஃப்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துரும். அதுக்கடுத்து என்ன, போன வட்டமான்ட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, இந்த வட்டம் நம்ம ஹீரோவும் சேர்த்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருவான். இதெல்லாம் பார்த்தனியும் நம்ம ஹீரோயின் ஐயோ என்னடா இது, என்னாலும் இந்த விதியை மாத்தவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. கரெக்டா மணி 12 ஆயிரும். அப்புறம் என்ன, திரும்பி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் திரும்பி மே 20க்கே வந்துருவாங்க. வழக்கம் போலயே தான் மே 20 எடுத்தனியும் அந்த பாஸ் தான் கால் பண்ணுவான். இதுலயே நம்ம ஹீரோயின் ஒரு கிளியரான ஐடியாக்கு வந்துருவாங்க. ஓகே அப்பனா நம்ம இந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ற வரைக்கும் இதே நாள் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்பனா பரவாயில்ல, எப்போனாலும் நம்ம கிளவரா யோசித்து ஒரு முடிவெடுத்து இந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டு போகணும்பா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா இப்பயுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். சரி நம்ம எப்படினாலும் ரிசைன் பண்ணிடலாம்
பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம போன வட்டமே அவன்கிட்ட ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தப்ப அவன் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லையே. வேற என்ன பண்ணி இந்த வேலையில இருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இப்ப ஆபீஸ் கிளம்பி போவாளா. முதையான்ட்டு ஹை ஹீல்ஸ் தான் போட்டிருப்பா. இப்பதான் அவளுக்கு வரிசை என்னென்ன நடக்கும் தெரியுமே. உடனே ஒரு பிளாட்டான ஷூவை போட்டுட்டு அப்படியே ஜாலியா குதிச்சுட்டு கம்பெனிக்கு போவா. ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சோனியும் ஃபர்ஸ்ட் கரெக்டா லிஃப்ட் கிட்ட தான் போவா. ஆனா அங்க போனோன்னு அவளுக்கு ஒரு பயம் கொடுத்துரும். ஐயோ சாமி வேணையே வேண்டாம், 10th ஃப்ளோர் தானே, பேசாம நான் படியே ஏறி போய்க்கிறேன் அப்படின்ட்டு 10 மாடி மேல ஏறி போவா. இவ இப்படி வேகமா போய்கிட்டு இருந்தப்ப அவ கம்மல் தெரியாம கீழே விழுந்துரும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு புது கேரக்டர் காட்டுவாங்க. இவன் தான் அந்த கம்பெனில ஒர்க் பண்ற இன்டர்ன், பேரு சு. இப்ப இவன் அப்படியே அந்த கம்மல் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் உங்க கம்மல் கீழே விழுந்துருச்சு இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பான். அவன் கொடுத்த கடுத்து அவன் மைண்ட்ல அப்படியே இந்த பொண்ணு எவ்வளவு டேலண்டடான பொண்ணா இருக்கா, பேசாம இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே தானே, நம்ம ஏன் இவ கூட வெளியே டின்னர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நைட்டு நீங்க ஃப்ரீனா நம்ம 2 பேரும் வெளியே ஒன்னா டின்னர் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். அவன் அதை முழுசா கூட சொல்லி முடிச்சிருக்க மாட்டான். ஆனா அதுக்குள்ள நம்ம பாஸுக்கு மூக்கு வேர்த்திருக்கும் போல கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருவான். ஏ சு உன்னை ஹச்ஆர்ல தேடுறாங்க இப்ப என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி பத்தி விட்டுருவான். அதுக்கடுத்து அப்படியே நம்ம பாஸ் ரொம்ப கடுப்பா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு வா 2 பேரும் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேயை பார்த்து முறைச்சுக்கிட்டே கூப்பிடுவான். இதுலயே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம பாஸ் ரொம்ப ஜெலஸா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப கார்ல போய்கிட்டு இருக்கப்ப இந்த பாஸா அப்படியே புலம்பிக்கிட்டே வருவான். நான் சிசிடிவி பார்த்தேன், நான் 3 மணி நேரம் தான் ஆபீஸ்ல இல்ல, அதுக்குள்ள எல்லாருக்கும் எவ்வளவு ஒரு தெனாவட்டு, யாரும் ஒழுங்கா வேலையை பார்த்த மாதிரி தெரியல, எனக்கு தெரிஞ்சு டைமுக்கு எந்த வழியும் முடிக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா டைமுக்கு முடியணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்டனையும் நம்ம பேக்கு புதுசா ஒரு ஐடியா வந்துரும். ஓ இவனுக்கு வேலையெல்லாம் கரெக்டா நடக்கலன்னா கோபம் வருமா, இது போதுமே இத வச்சே நான் ரிசைன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுப்பா. அடுத்து அப்படியே இப்ப நைட் ஆயிரும். நம்ம பேவை தான் காட்டுவாங்க. அவ இப்போ அந்த சூ கூட உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. என்னன்னா பையன் எப்படியோ நம்ம பேவை ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டு வந்துட்டான். இப்ப அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப நம்ம பே ஏதோ ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாளா. இதை பார்த்த சூ ஏன் நீங்க இப்படி வெளியே வந்து கொடுத்து ஹாப்பியா இல்லாம ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு உடனே பே ஆமா இப்படிப்பட்ட பாச வச்சுட்டு வெளியே வந்தா நிம்மதியாவா சிரிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே அந்த சூ உங்களுக்கு இங்க ஒர்க் ரொம்ப டென்ஷனா இருந்தா நீங்க ஏன் இன்னும் இங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதை விட பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறைய இருக்கே, ஃபார் எக்ஸாம்பிள் டேங்க் ஃபே, அதுக்கெல்லாம் நீங்க போலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிரும். நீ சொன்ன பாத்தியா இதுதான் கரெக்ட், நானுமே அந்த கம்பெனில தான் எப்படியான்னு வேலைக்கு சேரணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்பயும் அந்த ஹாப்பினஸ்க்கு பிரேக் போடுற மாதிரி கரெக்டா நம்ம பாஸ் கூப்பிட்டுருவான். அவன் எப்பயும் போலதான் போனை போட்டு அந்த மெயில் அனுப்பு இந்த மெயில் அனுப்புன்னு சொல்லி உசுர வாங்கிட்டு இருப்பானா. நம்ம பேக்கு போடா எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு, நிம்மதியா ஒரு சோறு திங்க விட மாட்டியே, அதை அனுப்பு இதை அனுப்புன்ட்டு சை அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு எல்லாம் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் அந்த பாஸை தான் காட்டுவாங்க. என்னது இது 10 நிமிஷம் ஆச்சு இன்னும் நம்மளுக்கு அவ மெயில் அனுப்பவே இல்லையே, என்னதான் பண்றா அப்படின்ட்டு கரெக்டா அவளோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஓபன் பண்ணி பாப்பானா. பார்த்தா நம்ம பே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிக் ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்தனையும் நம்ம பாஸோட மூஞ்சில லைட்டா ஒரு சிரிப்பு இருக்கும். ஆனா அதை லைட்டா ஜூம் பண்ணி பாப்பானா பக்கத்துல ஒரு பையனோட கை தெரியும். அவ்வளவுதான் அங்கேயே அப்படியே நம்ம ஹீரோ ஆஃப் ஆயிருவான். சோ இதுலயே நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இந்த பாஸுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இதே கடுப்போடையே அந்த பாஸ் நான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஓவர் டைம் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ வேற ஒரு பையனோட உட்கார்ந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா, இரு உன நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே லிப்டுக்குள்ள ஏறுவானா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம பேயை தான் காட்டுவாங்க. அவளும் அந்த சூவும் இப்ப சாப்பிட்டுட்டு கரெக்டா நம்ம பேயோட வீட்டுக்கு முன்னாடி தான் நிப்பாங்க. அப்பன்னு பார்த்து பாஸும் கரெக்டா கால் பண்ணுவான். இவன் வேற எப்ப பார்த்தாலும் நேரம் கெட்ட நேரத்திலேயே தான் கூப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் போன் அட்டன் பண்ணுவாங்க. போன் எடுத்தனையும் அந்த பாஸ் ஹலோன்னு தான் சொல்லுவான். அடுத்த செகண்ட்லயே தப்புன்னு ஒரு சத்தம். அவ்வளவுதான் வழக்கம் போல அப்படியே 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போயிரும். திரும்பி அந்த மே 20 ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து இப்போ ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. நம்ம பே புலம்பிக்கிட்டு இருப்பா. ஐயோ இது 4வது தடவை நான் டைம் லூப்ல மாட்டிக்கிறது, எப்படியான்ட்டு இன்னைக்கான்னு நான் ரிசைன் பண்ணி ஆகணும், அப்பதான் அந்த டைம் லூப்புக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. இந்த இடத்துல நம்மளுக்கு புதுசா ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. இவ பேரு தான் ஃபெங். இப்ப இவ கரெக்டா தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி வருவா. பார்த்தா அந்த கேனே எம்டியா இருக்கும். உடனே அந்த இன்டர்ன் சூவை கூப்பிட்டு தண்ணியை மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணி வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் சேச்சா அதுக்கு எதுக்கு அவனெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, நானே தூக்கி வச்சிருவேன் அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய கேனை தூக்கி வைப்பாளா. இதை பார்த்தனையும் அந்த இன்டர்ன் சூக்கு வா இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, இவங்கள மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். ஆக்சுவலி ஒரு நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா போன டைம் லூப்லயும் இவன் இதைத்தான் பண்ணா, எப்படியான்ட்டு நம்ம ஹீரோயின் மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டா. இந்த டைம் லூப்லயும் அதையே தான் அவன் நினைப்பான். அப்புறம் என்ன வழக்கம் போல போய் நம்ம ஹீரோயின் கிட்ட நைட்டு டின்னருக்கு போலாமா அப்படின்ட்டு கேட்க போவான். ஆனா நம்ம ஹீரோயின் பேக்கு தான் அடுத்து என்ன நடக்கும்னு கரெக்டா தெரியுமே. அதனால உடனே அவங்களே என்ன நைட்டுக்கு டின்னர் போலாமான்னு தானே கேட்க போற, எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு மூக்கு வேர்த்துரும். பரவாயில்லையே செக்ரட்டரி பே, நீ இந்த வேலையெல்லாம் சூப்பரா பண்ற, அப்படியே இப்பயே போய் ஏறும்லி தண்ணி கேன மாத்திரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சு விட்டுருவான். அடுத்து இப்போ பாஸோட ரூம்குள்ள தான் காட்டுவாங்க. அங்க அந்த பாஸும் அந்த புதுசா வந்த ஃபெங்குங்கிற பொண்ணும் உட்கார்ந்து ஒரு ப்ராஜெக்ட பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பாஸோட கவனம் பூரா இங்கிட்ட நம்ம ஹீரோயின் மேலேயே தான் இருக்கும். என்னன்னா அவங்க தனியா தண்ணி கிணத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, இப்ப அந்த சூவோட சேர்ந்து வந்திருப்பாங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் இங்க ஒன்னா தண்ணிய தூக்கி போட இங்கிட்ட ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அப்படி வயிறு எரியும் பாக்க. அப்புறம் என்ன, கடுப்பின் உச்சத்துக்கே போன நம்ம பாஸ் உடனே நம்ம பே கிட்ட, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, நீ சிங்கிள் தான், அப்ப உனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் நைட் இருக்காதுல, இன்னைக்கு ஏன் கூட நைட் உட்காந்து ஓவர் டைம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவான். ஆக்சுவலி அவன் ஏன் அப்படி சொன்னான்ட்டு ஹீரோயினுக்கு தெரியாது, ஆனா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அவ எக்காரணத்து கொண்டு யார் கூடயும் வெளியே போயிடக்கூடாது, அதுல நம்ம பாஸ் ரொம்ப உறுதியா இருக்காரு. ஆனா இங்க நடக்கறலாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஃபெங்கு பொண்ணோட மூஞ்சி திடீர்னு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிரும். அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் பேவா, நீ என்ன ஓவர் டைம் பார்க்க சொன்னது கூட எனக்கு பிரச்சனை இல்லடா, ஆனா நான் சிங்கிளா இருக்கேன்னு சொல்லி குத்தி குத்தி காட்டுறியே, அதுக்கு காரணமே நீ தானே, இன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பா. அடுத்து இப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சரி பாஸுக்காக கொஞ்சம் டின்னர் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அழகா நம்ம செக்ரட்டரி பே வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு வாவ், அப்படியே வேலண்டைன்ஸ் டே செட்டப்லயே இருக்கே, செமதான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் இது எல்லாமே ஒரு பிளானோட தான் பண்றாங்க. அதுக்கடுத்து என்ன, அவனுக்கு அப்படி நல்லா டின்னர் சர்வ் பண்ணிட்டு நல்லா அவனுக்கு ட்ரிங்க்ஸ் வேற ஊத்தி கொடுப்பாங்க. அவனும் என்ன நடக்குதுன்னே புரியாம நல்லா குடிச்சிருவான். இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த இன்டர்ன் சூவை தான் காட்டுவாங்க. அவன் இப்போ அந்த டேங்க் ஃபே கம்பெனி பாஸோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த பாஸ் நம்ம சூவை பார்த்து என்ன கேட்பானா, நாளைக்கு நடக்க போற அந்த ப்ராஜெக்ட்கான பிட்டிங்க்கு உன் கம்பெனி ப்ரொபோசலை நீ எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதுலயே நம்மளுக்கு இந்த சூ மேல லைட்டா ஏதோ ஒரு டவுட் வரும். அடுத்து அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம பாஸையும் நம்ம ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. நம்ம பாஸா அப்படி ஃபுல் மட்டையா இருப்பான். ஆக்சுவலி இதுதான் நம்ம ஹீரோயினோட பிளானே, எப்படியா இவனை ஃபுல் மட்டையாக்கி இவங்க கொண்டு வந்திருக்க அந்த ரெசிக்னேஷன் லெட்டர்ல ஒரு சைனை மட்டும் வாங்கிடணும் அப்படிங்கறது அவங்க எண்ணமே. நம்ம பாஸும் அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியாம சைன் போடலான்னு போவான். திடீர்னு அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்து, பேய் நீ எவ்வளவு பெரிய ஒரு நல்ல செக்ரட்டரின்னு தெரியுமா, தயவு செஞ்சு என்னை விட்டு என்னைக்குமே போயிடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா வந்து பேசுவானா. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினோட ஹார்ட் பீட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், ஐயோ எனக்குள்ள ஏன் இப்படி ஒரு மாற்றம் வருது அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் நம்ம பே, நம்ம இதெல்லாம் இப்ப யோசிக்கவே கூடாது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனில இருந்து வெளியே வந்தே ஆகணும், அது மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியமா இருக்கணும், சீக்கிரம் எப்படியா நம்ம இவங்க கிட்ட சைனை வாங்கணும், எங்க அந்த ஃபைல அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்ப நம்ம பாஸ் நல்ல குடி போதையில இருந்தனால அப்படியே டக்குன்ட்டு நம்ம செக்ரட்டரி பே இழுத்து, என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிஸ் ஒண்ணு கொடுப்பான் பார்க்கணும். அவ்வளவுதான், அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு சோலி முடிஞ்சு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருவா ஒரு செகண்ட்ல. சோ இதே இடத்துல இந்த எபிசோட் நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் ரிசைன் பண்ணாங்களா பண்ணலையா, இல்ல அவங்களுக்கும் நம்ம பாஸ் மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.